ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம மீல் மேக்கரை வச்சு ஒரு கிரேவி பண்ணலாம். ஒரு பெப்பர் ஃப்ரை பண்ணலாம். அது நம்ம சுடுதண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்துட்டு நல்லா இறுக்கமாக புளிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா தண்ணி இல்லாமல் புளிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 பல் பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. சோம்பு சீரகம் தாளிச்சிக்கோங்க. ஒரு 2 காஞ்ச மிளகாய் தாளிச்சிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி தாளிச்சிக்கோங்க. கருவேப்பிலை தாளிச்சிக்கோங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு வந்து மிளகுத்தூள் போட போகிறோம். மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் அப்புறமா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து தேங்காய் பால் ஒரு கப்பு சேர்த்தலாம். ஒரு அரை மூடியில் பாதி அரைச்சி பால் எடுத்து சேர்த்துக்கோங்க. தேங்காயாக சேர்க்கக்கூடாது, பால் தான் சேர்க்கணும். சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மீல் மேக்கரை புளிஞ்சு வச்ச மீல் மேக்கரை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது உங்களுக்கு இன்னும் கிரேவியாக வேணால் இன்னும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் நான் வெள்ளை மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். எங்கிட்ட இருந்தது போட்டால் நீங்கள் கருப்பு மிளகுத்தூள் கூட போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடும்.